ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட கிச்சன் டூர் தான் வந்து நான் உங்க கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி கிச்சன் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ கிச்சன் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன், நான் எப்படி வந்து பேண்ட்ரி வந்து ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும், கவுண்டர் டாப்பை நான் எப்படி வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறேன், அங்கே என்னெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் தனித்தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது. பட் ஃபுல் ஃப்ளெஷ்டாக நான் இது வரைக்கும் வந்து கிச்சன் டூர் வந்து காமிச்சதில்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுல் கிச்சனையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், கிச்சன் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனையும் நமக்கு இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா கிச்சனு. ஸோ இங்கே நார்மலாக வந்து எல்லா வீட்லேயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிச்சனை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ட்ரை கிச்சன், இன்னொன்று வந்து வெட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை கிச்சன் வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ட்ரை கிச்சனுக்குள்ளே வந்து என்ட்ரானோனையும் இந்த வாலில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஹூக் வந்து மாட்டிட்டு அதில் வந்து குடம் வந்து தொங்க விட்டுருப்பேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடம் வேணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்து வச்சுருப்பேன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா கேலண்டர் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ரெண்டெண்ணம் வந்து நம்ம வந்து செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து மழை வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கோம், அதனால் குடம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ட்ரை கிச்சனோட ஃபுல் ஏரியா. ஸோ மேலேயும் வந்து கபோர்ட்ஸ் வந்து இருக்கும், கீழேயும் வந்து கபோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். ஸோ கவுண்டர் டாப்பில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி ஃபோட்டோஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ தனியாக இங்கே வந்து எந்த ஒரு பூஜை அறை எதுவுமே இல்லை. அதனால் நான் இங்கே கார்னர்லேயே வந்து சின்னதாக ஒரு 2-3 சாமி ஃபோட்டோஸ் வச்சு அந்த ஏரியா வந்து பூஜை ரூம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய சாமி ரூமு. ஸோ சாமி ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவன். ஸோ இந்த ஓவன் வந்து இங்கே வீட்லேயே இருக்கிறது. ஏன்னா இங்கே நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஓவனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஓவன் அப்படின்னா ஐடியா அப்படிங்கிற ஓவன். இது நார்மலாக தான் வந்து பண்ண முடியும். ஸோ மற்றதெல்லாம் வந்து வெரைட்டிஸாக வந்து குக் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ், கேக்கு அந்த மாதிரி பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து நானும் யூஸ் பண்ணுவேன். ஸோ பெருசாக வந்து யூஸ் பண்ணதில்லை, அப்பப்போ லைட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓவனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் ஆனியன் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பெருசாக வந்து எதுவும் இல்லை, ஏன்னா வந்து வீக்கு எண்ட் ஆக போகுது. தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் போகணும். ஸோ 2 days இருக்கங்காட்டி முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் கம்மியாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவுடர், அதாவது வெயிட் லாஸ்க்கான ஒரு பவுட்ரு. அது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து அங்கே பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ கிரைண்டர் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஊர்லேருந்து கொண்டு வரல. ஸோ நம்ம வந்து லக்கேஜ் போட்டு கொண்டு வரங்காட்டி கிரைண்டர் வந்து அதிகமாக வந்து வெயிட் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் இங்கே வந்தோடனையும், நாங்கள் மலேசியாவில் வந்தோடனையும் வந்து கிரைண்டர் வந்து கண்டிப்பாக வேணும், பாப்பா இருக்கங்காட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு வெட் கிரைண்டர் வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த கிரைண்டர் மட்டும் இங்கே வந்து நாங்கள் வாங்கினது. அதுக்கப்புறம் கிரைண்டர் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில். ஸோ இந்த கெட்டிலுமே வந்து இங்கேயே வந்து இருந்தது தான். ஸோ நாங்கள் வந்து இந்த கெட்டில் வாங்கல, வீட்லேயே வந்து இருந்த கெட்டில் தான் வந்து நாங்களும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கெட்டிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃபில்டர், டேப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த டேப்புக்கு பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல இப்படி டேர்ன் பண்ணோன்னா நார்மல் வாட்டர் வந்து வரும். அதே வந்து இந்த சைட் வந்து நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆகி அந்த வாட்டர் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஃபில்டர் வாட்டர் வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாட்டர் வந்து 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து வாட்டர் ப்ராப்ளம்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து வச்சுருக்கேன். 2 ஒன்று வந்து முடிய போகுது, அதனால் இன்னொன்று புதுசாக வந்து அங்கேயே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜிங்க் பார்த்திங்கன்னா நார்மலாக குட்டி ஜிங்க் தான், ஏன்னா இது ட்ரை கிச்சன் அப்படிங்கிறங்காட்டி குட்டியான ஒரு ஜிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ட்ரை கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வந்து நான் வச்சுருக்கக்கூடிய பொருள். ஸோ இந்த ட்ரை கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து இருக்கும், அதில் வந்து டஸ்ட்பின் வந்து நான் வச்சுருக்கேன். கீழே ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ட்ரை கிச்சனோட ஏரியா. அப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து நம்மளுக்கு வந்து கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நான் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். ஸோ கபோர்ட் வந்து ரொம்ப வுட்டெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஸ்டீல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வுட்டன் பெயிண்டிங் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு, நாங்கள் வெளியில் போனோன்னா பாப்பாவுக்கு ஏதாவது கொண்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பவுல் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஓட்ஸ் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்த பவுலு, அதுவும் வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே வந்து இங்கே டஸ்ட்பின் இருக்குங்காட்டி அதுக்கு பக்கத்தில் அந்த கவர் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அப்படிங்காட்டி இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, குட்டி ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் பாப்பா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பேக்கிங்க்கு வந்து அந்த ட்ரே, அதுக்கப்புறம் பேக்கிங் அந்த பேப்பரு, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுற அந்த பவுலு, இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடச்ச அந்த டீ கப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், டீ எல்லாம் இருக்கும், அந்த பேக்லாம் வந்து அந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கபோர்டில் வந்து நான் வச்சுருக்கிற ஐட்டம்ஸு. இந்த ஃபஸ்ட் ரேக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ நம்ம வந்து பேண்ட்ரியில் வந்து வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் தான் வந்து க்ராசரிஸ் வந்து வாங்குவோம். அதனால் ஒரு பல்காக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். ஸோ அதில் வந்து பாதி வந்து பேண்ட்ரி அந்த பாட்டில்ஸ்லலாம் வந்து போட்டு வச்சுருவேன், மீதி வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதில் எல்லாமே வந்து பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ரவை, அந்த மாதிரி எல்லாமே வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த பாட்டில்ஸ்லலாம் வந்து போட்டு வச்சது போக மீதி இருக்கிறது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னா பெருசாக வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சது போக மீதி வச்சுருவேன். ஸோ பேக்கெல்லாம் 2 monthsக்குங்காட்டி பல்காக வாங்குறங்காட்டி மற்ற பருப்பு அதெல்லாம் வந்து இந்த மாதிரியே வந்து வச்சுருவேன், நீட்டாக வந்து வச்சுருவேன். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா சேமியா பேக்கெட்லாம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷரு, அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் பவுடர், அது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுடர்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்பேன். ஸோ பவுடருக்குன்னு வந்து தனியாக மேலே வச்சுருவேன், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரேக்குள்ளே வந்து நான் வச்சுருக்கிற ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்ட்டிஷனாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கோதுமை மாவு, ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அரிசி, பச்சரிசி இதெல்லாம் வந்து போட்டு வச்சது போக மீதி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து மாவு, ராகி மாவு இதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ மேலே இருக்கிறதுல பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறதுல வந்து வேறு எதுவும் வந்து வைக்கல. ஸோ ஓட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதை அப்படியே வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் லிக்விடையும் வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கிற கபோர்ட்ஸு. இந்த மாதிரி வந்து மேலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ மேலே இருக்கிறது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து கீழே என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழேயுமே வந்து நமக்கு நிறைய கபோர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிங்க்கு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து அது கீழே எதுவுமே வந்து வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஜிங்க்கு கீழே வந்து லீக் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே அதுக்குள்ளே வந்து வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இந்த 4 ரேக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து ஓப்பனாக இருக்கும். கீழே உள்ளே எதுவுமே வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் டோர் மட்டும் 4 இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து கெட்டில் வந்து ஒர்க் ஆகாத கெட்டில் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஒர்க் ஆகாத ஒரு ஓவன் இருந்துச்சு, அதையும் இதுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். இது 2மே வந்து ஒர்க் ஆகாது, பட் மேலே இருக்கிறது 2மே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அது வந்து மேலே இருக்குது. அப்புறம் அங்கே வந்து ஒரு அரிசி டப்பா, இதுதான் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ 4 டோருக்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கீழே ரேக் மாதிரி இருக்கும்.
அதில் ஃபஸ்ட் ரேக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே சாமி இருக்கங்காட்டி சாமிக்கு தேவையான திருநீர், சூடம், பத்தி அதெல்லாம் வந்து சாம்பிராணி இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் ரேக்குள்ளே வந்து வச்சுருப்பேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்காட்டி அது ஃபஸ்ட் ரேக்கில் வந்து வச்சுருப்பேன். அடுத்தது செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தேவையானது, பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸு, கலரு, இதெல்லாம் வந்து ஆயிலு, இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து வச்சுருப்போம். ஸோ பேக்கிங்க்கு தேவையானதெல்லாம் இங்கே வந்து வச்சுருப்பேன். அடுத்தது தேர்ட் கபோர்டில் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்காக வாங்கினது. ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்காட்டி அது அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஃபோர்த்துலேயும் அதே மாதிரி தான் வந்து எதுவுமே இருக்காது. சும்மா இது வந்து அந்த குக்கருக்கு தேவையானது வாங்கினதோட அந்த கவரு அது மட்டும்தான் இருக்கும். ஸோ பேக், அரிசி பை அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரை கிச்சனோட ஏரியா. ஸோ எப்படி வந்து கவுண்டர் டாப்பில் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன், எப்படி வந்து வச்சுருக்கேன், அதே மாதிரி வந்து மேலே இருக்கிற கபோர்ட்ஸ்லலாம் வந்து என்ன வச்சுருக்கேன், கீழே இருக்கிற கபோர்ட்ஸ்லலாம் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ ட்ரை கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜுமே வந்து வீடு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டோட வந்து இருக்கிற ஃப்ரிட்ஜ் தான். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் எதுவுமே வந்து இங்கே வாங்கலை. ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ மேலே வந்து ஃப்ரீசர் இருக்கிற மாதிரியும், கீழே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்துட்டிங்கன்னா மேலேயே வந்து நம்மளுக்கு 2 பார்ட்டிஷனாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 ரேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீசர் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதனால எதுவுமே வந்து இருக்காது உள்ளே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம ஐஸ் கட்டி வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா அதையும் வந்து தனியாக வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் ஆடை தான் வந்து வச்சுருக்கேன். அதை மட்டும் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருவேன் தனியாக. ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து வச்சுக்குவேன். இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து தீந்துருச்சு. ஏன்னா 2 டேஸ் தான் இருக்குங்காட்டி எல்லா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து தீந்துருச்சு. இருக்கிறது மட்டும் அந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீட்டாக வந்து வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு ட்ராலி வந்து இருக்கும், வெஜிடபிள் ட்ராலி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் போகணுன்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ட்ராலி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ட்ரை கிச்சனோட ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மெயினான கிச்சன் குக்கிங் ஏரியாவுக்கு வந்து போகலாம். ஸோ குக்கிங் ஏரியா வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பட் ஆனால் ஃபுல்லாக வந்து நான் காமிக்கிறேன் இன்றைக்கி. சிங்க்குக்கு பக்கத்தில் பேபியோட பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விடு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷர், ப்ரஷ் வச்சுருக்கேன். அப்புறம் ஜிங்க்கு பார்த்துட்டிங்கன்னா ட்ரை கிச்சனை விட இந்த ஜிங்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருப்பேன். எப்போவுமே அது அங்கே தான் இருக்கும். அதில் வந்து டம்ளரு, அதுக்கப்புறம் வந்து பிளேட்டு, இந்த மாதிரி கரண்டி இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து கழுவுனோடனே வந்து இதில் வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி வடிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இது இங்கே வச்சு ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ். ஸோ கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கேஸ் ஸ்டவ் நாங்கள் வாங்கலை, ஊர்லேருந்தும் வந்து கொண்டு வரல, இங்கேயே இருந்துச்சு. ஸோ இது வந்து டபுள் பர்னர், அதாவது குட்டியாக இல்லாமல் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளேயும் வந்து நம்மளுக்கு வந்து தீ இருக்கும், வெளியிலையும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணது தான். லைட்டர்லாம் வந்து தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம டர்ன் பண்ணாலே வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் தான் வந்து வச்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3 பார்ட்டிஷனாக இருக்கும். ஒன்றில் வந்து ஸ்பூனு, அதுக்கப்புறம் இன்னொன்றில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கத்தி இதெல்லாம் வந்து இன்னொன்றில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து எல்லாத்துமே வந்து ஒன்றிலே இருக்கங்காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரே வந்து வச்சுருப்பேன். அதில் ஆயிலு, நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய் இதெல்லாமே வந்து வச்சுருப்பேன். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து நெய் இதெல்லாமே வந்து இந்த ட்ரேயில் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்லேயும் இது எல்லாமே வந்து நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஹூக் மாட்டி அதில் வந்து சல்லடை, அதுக்கப்புறம் வந்து கட்டரு, அதுக்கப்புறம் வந்து காய் சரவுறதுக்கு அது எல்லாமே வந்து இங்கே வந்து நீட்டாக வந்து மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸ் கப் எல்லாமே வந்து இங்கே நீட்டாக வந்து மேலேயே வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ கழுவுனோடனே இங்கே வந்து வச்சுருவேன். அவ்வளோடது தனியாக வந்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கார்னரில் வந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து மாவு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஜாரு, பெரிய ஜாரு, அதுக்கப்புறம் வந்து பிளெண்டரோட ஜூஸரு அது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி, பிளெண்டர் இதெல்லாமே வந்து இந்த கார்னரில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய மெயின் கிச்சனோட கவுண்டர் டாப் ஏரியா.
ஸோ அடுத்தது வந்து நம்ம ஷெல்ஃபு கீழே மேலெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சும்மா வந்து ஓவர்வியூ எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ டீட்டெயில்டாக வந்து நான் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு கபோர்டில் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து மசால் பவுட்ரு வந்து வச்சுருப்பேன். அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லா பொடியுமே வந்து ஃபஸ்ட்டு கபோர்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு கபோர்டில் பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். அதாவது டேட்ஸு, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் கபோர்டில் வந்து இருக்கும். ஸோ தேர்ட் கபோர்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து என்ன இருக்குன்னா சர்க்கரை, உப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து காஃபி பொடி, வரமிளகா எல்லாம் வந்து இங்கே இருக்கும். மேலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரேக் இருக்கும். பட் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குங்காட்டி நான் கீழே இருக்கிறது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். மேலே எந்த ஐட்டம்ஸும் வந்து வைக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ அடுத்தது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே வந்து வச்சுருப்பேன். அதாவது துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு இதெல்லாமே வந்து லாஸ்ட் கபோர்டில் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் ஜிங்க்குக்கு பக்கத்தில் இருக்க ஓப்பன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஸோ ஜிங்க்குக்கு கீழே இருக்கங்காட்டி ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படிங்காட்டி அந்த இடத்துல அது மட்டும் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ரியில் வந்து மேலே இருக்கிற ஷெல்ஃபு. ஏன்னா நம்ம வந்து பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அதே மாதிரி வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்தாச்சு கிச்சனுக்குள்ளே. அடுத்தது வந்து கீழேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டு டோர் போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 டோர் வச்ச மாதிரி 4 ரேக் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிங்க்கு கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிங்க்கு கீழே இருக்கிறது எப்போ வேணாலும் நமக்கு வந்து லீக் ஆகலாம். ஸோ தண்ணி வந்து சொட்டலாம். அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல எதுவும் வைக்காமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. அதனால் நான் அந்த இடத்துலையும் வந்து எதுவுமே வந்து வைக்கலை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கபோர்டு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அதாவது கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிறது அந்த இடத்துல நான் வந்து சிலிண்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ மேலே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்காட்டி அந்த இடத்துல வந்து சிலிண்டரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி இங்கே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஆப்பக்கல், பணியாரக்கல், தோசைக்கல் இது மட்டும் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த 2 கபோர்டுமே பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் இது மட்டும் வந்து வச்சாச்சு. ஸோ அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்ட் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டோர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 பார்ட்டிஷனாக இருக்கும். கீழே நான் எதுவுமே வந்து வைக்கலை. மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாத்திரம் மட்டும் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுருப்பேன். ஸோ நமக்கு வந்து குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டால் நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறங்காட்டி பவுலு, அதுக்கப்புறம் குட்டி பாத்திரம் இதெல்லாம் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுருப்பேன். அதே மாதிரி வந்து சின்ன வடைச்சட்டி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கூட இதை வந்து வச்சுருப்பேன். ஸோ நான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டுப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துலையும் ஒரு குட்டி கபோர்டு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 வடைச்சட்டி, 2 அதுக்கு தேவையான லிட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருப்பேன். மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டோன்னா நம்ம வந்து எப்படி பாத்திரம் கழுவி அது தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ள கபோர்டுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். அப்போ கபோர்டும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அழுக்கு எதுவும் வந்து பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி எல்லாத்துலேயுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டுருவேன். ஸோ இங்கே கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு டப்பா மட்டும் வந்து வச்சுருக்கேன். அது வந்து மாவு போடுறதுக்கு. ஸோ மாவு ஆட்டினேன்னா அதில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய கபோர்ட் மாதிரி வந்து இருக்கும். 2 ரேக்கு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய தட்டு. இது வந்து இங்கே எங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்தது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த அப்பளம் எடுக்கிறது அது பார்த்திங்கன்னா 2 எண்ணம் வந்து ஒட்டுக்காக இருந்துச்சு. 2 எண்ணமாக தான் வந்து வாங்கினோம். அதனால் 1 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 1 வந்து இது கூட அப்படியே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு செட்டு. அதாவது சாப்பாடு, குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிற செட்டு. ஸோ அதுவும் வந்து கழுவி இப்படியே வந்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த பாத்திரம், அதுக்கூட மூடி, அதுக்கப்புறம் குக்கரு, பெரிய குக்கரு, சின்ன குக்கரு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ குக்கர் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது சிங்கிள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் உள்ளேயே தள்ளி வந்து வச்சாச்சு. இல்லைனா வந்து அரிசி வந்து சாப்பாடு வடிச்சுக்குவோம். அதனால் அந்த பாத்திரம் மட்டும் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து இந்த கபோர்டில் வந்து இருக்குது. ஸோ பாத்திரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அளவாக தான் வந்து கொண்டு வந்தோம். ஸோ லக்கேஜில் ஃபஸ்ட் டைம் வரும்போது 50 kgs வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக பாத்திரம் மட்டும்தான் வந்து கொண்டு வந்தோம். பெருசாக இங்கே வந்து எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்தது நாங்கள் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததே அளவாக வந்து கொண்டு வந்தது. அதையவே வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு கிச்சனுக்குன்னு நாங்கள் புதுசாக எதுவுமே வந்து வாங்கலை. அதனால் அளவாக தான் இருக்கும்.
இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம்னா அட்லீஸ்ட் நம்ம போகும்போது அதை வந்து விற்றுட்டு போகணும், அப்படி இல்லைனா வந்து லக்கேஜ் போட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு எதுவுமே வந்து இங்கே பெருசாக வந்து வாங்கலை. வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கிச்சன் டூர் ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.